ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தப்போ எடுத்த வீடியோ தான். ஸோ திருச்செந்தூர் போனப்போ இருந்த அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 10 o'clock போலேயும் நாங்கள் வீட்டிலேருந்து திருச்செந்தூருக்கு கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து எதுவும் வீடியோ ஷூட் பண்ணலை. ஒரு 12 o'clock இல்லைனா சாயல்குடி போயிருந்தோம். ஸோ சாயல்குடியில் போய் டீயெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ தூத்துக்குடி ரோடு வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக போயிட்டு சேஃபாக வர பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock போல் திருச்செந்தூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். 3 o'clock to ஒரு 5 o'clock போல் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் படுத்துருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clockலாம் வந்து அங்கே யானை அந்த கேட்டை திறந்துட்டாங்க. ஸோ நானும் என் பையனை போய் யானையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த யானை அவ்வளோ க்யூட்டாக ப்ரெஷ்லாம் பண்ணிச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு மொட்டை போடுற நேர்த்திக்கடன் இருந்துச்சு. அதுக்காக போய் மொட்டைலாம் போடுறதுக்காக டோக்கன்லாம் வாங்கிட்டு கிட்டத்தட்டங்க மொட்டை போடுறதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மொட்டை போட்டு அதுக்கப்புறம் காஃபிலாம் குடிச்சிட்டு கடலில் குளித்தாச்சு. குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் போயாச்சு. ரொம்பவே கூட்டம். தயவுசெய்து யாரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போயிடாதீங்க. கடலில் குளிக்க கூட இடமே கிடைக்கல. ஒரு ஓரமாக குளிச்சுட்ருந்தோம். ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுமே இங்கே வந்து கூட வெலை தான் போட்டிருந்தாங்க. ஒரு தோசை வந்து 60 என்னமோ போட்டிருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது, கோயிலுக்கு போயிருக்கோம், சாப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு எல்லோரும். நாங்கள் போகிறோம் ஒரு 10:30க்கெலாம் சாப்பிட போயிட்டோம். அப்போவே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க சாப்பிட்றதுக்கு. தோசை மட்டும்தான் இருந்துச்சு. பூரி கூட லாஸ்ட்டு பூரி கூட நாங்கள் தான் சாப்பிட்டோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு கோயில் கிளம்பியாச்சு. ஸோ கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 போல் உள்ளே போனோம். வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா மணி 4 மணி. அப்புறம் என்ன சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து கடலை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். கடலாம் வேடிக்கை பார்த்துட்டு மாங்காய் தர்பூசணி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த கோயிலுக்கு போயிடாதீங்க. சரியான கூட்டங்க. எப்போ போனாலும் இப்படி இருக்குமான்னு தெரில. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சரியான கூட்டமாக இருந்துச்சு. 4 மணி நேரத்துக்கு மேலேயே நாங்கள் ரெண்டு சாமி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அப்புறம் என்ன லன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி கோயில் சாப்பாடு சாப்பிட்டா கருமா குறையுமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம். பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு சாமி கும்பிடுன்ற கூட்டத்தை விட அன்னதானத்தில் தாங்க பெரிய கூட்டமாக இருந்துச்சு. அதோட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வனத்திருப்பதி அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அங்கே போய் சரவணபவன் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன சாப்பாட்டுக்கு போயிடலாமா? சாப்பாடு பார்த்திங்கன்னா இங்கே பரோட்டா இருந்துச்சு, தோசை இருந்துச்சு. ஸோ ஒரு பிளேட் பரோட்டாவும் ஒரு பிளேட் தோசையும் தான் வாங்கியிருந்தோம். நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியாவது டீயாவது குடிச்சா தானே ஃபில் ஆகும். நாங்கள் இந்த லன்ச் சாப்பிடும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock இருக்கும். கண்டிப்பாக 4:30 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த கோயிலுக்கு போயாச்சு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வனத்திருப்பதின்னு ஒரு இடத்துல இருக்குது. அவ்வளோ சுத்தமான கோயில்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சரவணபவன் அவங்க கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சுத்தங்க. கோயில் வந்து அப்படி வச்சுருந்தாங்க. ஸோ வார்த்தையே இல்லை அந்த சுத்தத்துக்கு சொல்கிறதுக்கு. பக்தர்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகும்போது சுத்தமாக போகணும்னு சொல்லிட்டு அந்த நிலவாசலுக்கு கீழேயே வந்து பைப் செட்டிங் பண்ணி எல்லோரும் பாதத்தை கழுவுறதுக்காக பைப் செட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா அவதாரமும் போட்டிருந்தாங்க. அந்த அவதாரத்தில் அவங்களுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா அவதாரத்தையும் எடுத்துகிட்டு நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். சாமி வந்து எடுக்கலாமான்னு தெரியல, அதோடு தான் நான் எடுக்கலை. நான் வந்து காலையில் வந்து சூரியன் உதிக்கும் போது அந்த சாமி முகத்தில் தான் வந்து சூரிய ஒளி படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கோயில் வந்து அப்படி ஒன்று அவ்வளோ பார்த்து செதுக்கியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து தூத்துக்குடிக்கு போனாலோ திருச்செந்தூருக்கு போனாலோ இந்த கோயிலை போய் பாருங்கள். மேக்ஸிமம் எல்லோரும் போவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு. அப்புறம் அங்கே இருக்க பிரசாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படி போயாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி முத்தாரம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் எதுவும் வீடியோ எடுத்துக்கல. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனோம்னா உங்களுக்காக வீடியோ எடுத்து நான் ஷூட் பண்ணி போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.